கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள் எல்லாத்துக்கும் இனிய தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து காப்பி ஸ்ட்ரைக் ஆகிட்டு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா படத்துக்கு வந்து நான் போயிட்டு வந்து லாஸ்ட் அந்த புஷ்பா 3 தி ரேம்பேஜ் அந்த ஃபுட்டேஜை மட்டும் நான் என்ன செஞ்சிட்டேன், எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. அது பார்த்தீங்கன்னா காப்பி ஸ்ட்ரைக் ஆகி மெயில் வந்துச்சு. மெயிலை நான் கவனிக்காமல் விட்டதுனால பார்த்தீங்கன்னா சேனல் வந்து க்ளோஸ் ஆகிட்டு மிஸ்டர் காப்பிரைட்டுக்கு வந்து ஒரு பெரிய கும்பிடு போட்டாச்சு. அதுக்கு வந்து நான் ரிப்ளை மெயில் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுறேன் இமேஜை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு சேனல் போச்சு, மிஸ்டர் காப்பிரைட் போயிட்டு. ஒரு வேளை வர வாய்ப்பு இருக்குது. நான் மெயில் பண்ணி விட்ருக்கேன். வந்தால் சந்தோஷம், வரல அப்படின்னா இனிமேல் இந்த சேனலில் தான் நம்ம வீடியோ போட போகிறோம். வீடியோ வந்து நான் எடுத்து வச்ச வீடியோ எதுவுமே என்கிட்ட இல்லை. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபோன் வாங்குறதுக்கு முதல் காரணம் வந்தீங்கன்னா என்னோடய ஃபோன் பழைய ஃபோன் இந்த மாதிரி ஆகிட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வாங்கலை அப்படின்னா ஃபுல்லாக டிஸ்பிளே போச்சுன்னா அந்த செகண்டில் நம்ம ஓடிக்கிட்டலைனோம் அப்படின்னு ரியல்மி 13 நான் வாங்கினேன். வாங்கி பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு மாற்றும் போது பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டில் வச்சுருந்த ஓல்டு வீடியோ எல்லாமே எரேஸ் ஆகிட்டு, டோட்டலி எரேஸ் ஆகிட்டு. நான் எடுத்து வச்சுருந்த வீடியோ, ஷூட் பண்ண வீடியோ, வெளி இடத்துல போய் ஷூட் பண்ண வீடியோன்னு ஒரு 7-8 வீடியோ, அது போக பார்த்தீங்கன்னா நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருந்த ஒரு 7-8 வீடியோ எல்லாம் சேர்த்து ஃபார்மேட் ஆகிட்டு. என் ஃபேமிலி ஃபோட்டோ, ஏகப்பட்ட ஃபோட்டோஸ், எனக்கு தெரிஞ்ச மொத்த ஃபோட்டோஸே ஒரு 4000-5000 ஃபோட்டோஸ் இருக்கும். அதுவும் டிலீட் ஆகி, நான் எடுத்து வச்சுருந்த ஷூட் பண்ண வீடியோவும் டிலீட் ஆகி, அது ஷூட் பண்ணலேருந்து எடிட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வீடியோவும் டிலீட் ஆகி ஃபுல்லாக எனக்கு பெரிய ஆப் வச்சு கடைசி பார்த்திங்கன்னா சேனலே மூடி மொபைலும் வாங்கி பிரயோஜனமே இல்லாமல் கையில் வச்சு சுற்றிக்கிட்டு வரேன். மொபைல் எதுக்காக நம்ம வாங்கினோம்? கேமரா குவாலிட்டிக்காக தான் வாங்கினோம். ஆனால் நம்ம ஷூட் பண்ணவே போக முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலியில் பயங்கர மழை, வெள்ளம் போய்கிட்டு இருக்கு ஆற்றுல, ஓகேங்களா. அதனால் வெளியே எங்கேயுமே போக முடியல. அது போக நம்ம ஹாஸ்பிட்டல் வர அடிக்கடி போக வேண்டிய இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்பவே இந்த மழை டைமில் வந்து அப்படியே பொழிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு எதுவும் எஃபெக்ட் ஆகிட்டு அப்படின்னா நமக்கு வந்து செட் ஆகாது, உடம்புக்கு ப்ராப்ளம் ஆகிரும் டயலிசிஸ் போடுறதுனால. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கும். அதனால் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து வர ரொம்ப 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 லேட் ஆகும். இன்னுமே வீடியோஸ் வர நான் எப்போ பழைய மாதிரி வந்து வெயில் காலம் வந்து பழைய மாதிரி வீடியோ எடுக்க போகிறோன்னா அப்போ தான் தொடர்ந்து வீடியோ வரும். அது வரைக்கும் வீடியோங்கிறதே வராது நம்ம சேனலில். கொஞ்சம் ஸ்லோவாக அப்பப்போ தான் சின்ன கண்டென்ட்டு, சின்ன க்ளூவாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, மறந்துடாதீங்க. எதுக்காக இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, வீடியோஸ் வந்து ரொம்பவே லேட் ஆகும். ஏன்னா நான் இப்போதைக்கு எனக்கு ஷூட் பண்ண வீடியோ எதுவுமே கிடையாது. இது நம்ம இப்போ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இதையே நான் ஷூட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இதுலேயே நிறைய மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா ஷூட் பண்ண வீடியோ, எடிட் பண்ண வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டில் ஃபார்மெட் ஆகிட்டு அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரில. எடுக்க யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் எடுக்க தெரியும் அப்படின்னா மறக்காம சேனலை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரியும் உங்களுக்கு இருக்கும், ஓகேவா. ஏன்னா அதில் வந்து நிறைய கண்டென்ட் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் ஏகப்பட்ட கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தேன், எல்லாமே போச்சு. இப்போ வீடியோவும் இல்லை, எடுத்த வீடியோ இல்லை. அது போக பார்த்திங்கன்னா எஸ்டி கார்டு இல்லை, ஃபார்மெட் ஆகிட்டு, எடுத்த வீடியோ இல்லை. அது போக யூடியூப் சேனல் இல்லை, பழைய சேனல் போயிட்டு. அதெல்லாம் வந்து ரொம்ப எனக்கு திடீர்னு ஒரு 4 மாதத்தில் ஒரு வியூஸ் போன சேனல் மிஸ்டர் காப்பிரைட்டு. ரொம்பவே எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு. அவ்வளோ இதாக இருந்த சேனல் வந்து டக்குன்னு போயிட்டு உடனே எனக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி ஆகிட்டு. வீடியோ என்னத்தை போட்டு போட அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு. ஆனால் இருந்தாலும் விடக்கூடாது, நம்ம போட தான் போகிறோம். ஆனால் கொஞ்சம் வீடியோ லேட் ஆகும், ஓகேவா. இந்த மொபைல் நான் எடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் போடுவேன், பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன விஷயம் அப்படின்னா, கிவ்வே ஏன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்காங்க. வெளியெல்லாம் போகும்போது ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, கங்குவா மூவி கொடுக்கணும்னு நினச்சி நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி அமௌண்ட் எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். சடனாக எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டு. அதுக்கு வந்து 1 டெஸ்ட் எடுத்த காரணம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெடிசன் வாங்கினது, இதெல்லாம் அதெல்லாம் வந்து எங்கள்
பாக்கெட் மணி சேர்த்து வச்சு தான் எனக்கு கிவ்வே கொடுக்கணும் எடுத்து வச்சுருந்த ரூபா வந்து காலியானதுனால என்னால் கிவ்வே கொடுக்க முடியல. அது போக வந்து பார்த்திங்கன்னா என் சேனல், அதாவது என்னால் கிவ்வே கொடுக்க முடியல. அது போக நம்ம சேனலும் போயிட்டு மிஸ்டர் கார்ப்பரேட், அதனால் மிஸ்டர் ஜிஎம்னு இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ தயவு செய்து கொஞ்சம் லேட்டாக வரும், யாரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறதோட யாரும் வந்து கோவப்படாதீங்க. வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஆனால் லேட்டானாலும் நம்ம லேட்டஸ்ட்டாக பிக்கப் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.